வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இன்றைக்கி சதுர்த்தி இல்லை, எல்லா சதுர்த்திக்கும் சங்கடஹர சதுர்த்தி வந்து தேய்பிள்ளவர் சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தி வந்து வளர்பிள்ளவர் சதுர்த்தி. பட் நான் வந்து மாதத்தில் 2 சதுர்த்தி வரும். எல்லா சதுர்த்திக்கும் நான் பிள்ளையார்பட்டி கோயில் வந்துடுவேன். இன்றைக்கி பயங்கரமான மழை, பயங்கர புயல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நைட் மதுரையிலே ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலைல வரனால மதுரையிலேருந்து வரும்போதே பிள்ளையார்பட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளையாருக்கு முதல்ல சங்கடங்களை தீர்க்கும் பிள்ளையார். எவ்வளோனா, நான் வந்துட்டு மனசார ஒரு சதுர்த்தி விடாமல் உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன். பெண்களுக்கு எவ்வளோ தடங்கல்கள் வரும், நம்ம வர முடியாமல் போகும். ஆனால் பிள்ளையார் எவ்வளோ இறக்கமானவர் தான். 2 சதுர்த்தி டைம்லேயும் ரொம்ப கரெக்டாக என்னை வர வச்சிட்டு இருக்கிறதுக்காக பிள்ளையாருக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன், 9 கோள்களை ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டி வரவேன். உலகம் முழுக்க இருக்கிற கோயில்களில் நவகிரகங்கள் நின்றபடி இருப்பாங்க. பிள்ளையார்பட்டியில் மட்டும் பிள்ளையார் தலையில் இப்படி கொட்டி எல்லாரையும் உட்கார வச்சுருப்பார். எவ்வளோ குரு பயிற்சியா, சனி பயிற்சியா, என்ன பயிற்சினா நடக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டி வந்து பிள்ளையார்ட்ட சரண்டர் ஆகிட்டிங்கன்னா நம்மளுக்கு அதோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இங்கே பிள்ளையார்பட்டி வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாமே இப்படி பயங்கரமாக ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிறைய நல்லதையும் பார்த்துருக்கேன். எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லா குழந்தைங்களும் ஆட்டிசம் குழந்தைங்க பேசணுன்னா பேசுகிறாங்க. மருந்து தெரியணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க, குழந்தை இருக்கணும், எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போது ஒரு வீடியோ போடுவேன். போன தடவை வந்து கோரக்க பிள்ளையாரை வந்து பாஸ்போர்ட் பிள்ளையான்னு தப்பாக சொல்லிட்டேன். பிள்ளையாரப்பா அதை மன்னிச்சிருங்க. அது என்னென்னா, இந்த ஐயர் வந்து நம்ம கிளினிக்கு வந்தப்போ சொன்னாங்க, மேம் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க. கோரக்க பிள்ளையார் இருந்தது, பிள்ளையார்கிட்டருந்து வெளியே போய் ரைட்டில் ஒரு குன்று மேலே இருக்கிறது. கோரக்க சித்தர் வந்து வச்சு வணங்கின பிள்ளையார் தான் கோரக்க பிள்ளையாராம். பாஸ்போர்ட் பிள்ளையார் வந்து பிள்ளையார்பட்டியிலே கோயில் நுழையும் போது வெளியே வரும்போது லெஃப்ட் சைடில் இந்த படி காமிங்கப்பா, இது நீங்கள் வரணும். அதை கோயில் அந்த என்ட்ரன்ஸ் காமிங்க, அந்த வழியை கோயில் என்ட்ரன்ஸ் அப்படி வந்தீங்கன்னா இதே நடந்து வந்து இப்படி சுற்றி வந்தீங்கன்னா இது வந்து வன்னி மரம். வன்னி மரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, ரொம்ப ஸ்பெஷல். வன்னி மரம் வந்துட்டு என்னன்னாக்க, ஆக்சுவலி இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்துட்டு வனவாசம் போகும்போது அவங்களோட ஆடைகள், தங்க நகைகள், அவங்களுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கலட்டி கரையாக அரிக்காமல் இருக்கும். மண்ணில் புதைச்சா கரையாக அரிச்சு ட்ரெஸ் எல்லாம் இதாயிரும்ல. வன்னி மரத்தோட வேரில் வந்து அதை புதைச்சி வச்சா அந்த வன்னி மரம் வேர் 14 வருஷம் கழிச்சு வரும்போது அது புத்தாடை மரம் இருந்துச்சான். ஸோ கரையாக அரிக்காத ஒரு மரம் வந்து வன்னி மரம்னு சொல்லுவாங்க. வன்னி மரம் பயங்கர ஸ்பெஷல். இது மருதீஸ்வரர், மருத மரம் தான் தலைவிருட்சமாக இருந்தால் கூட பிள்ளையார்பட்டியில் வன்னி மரமும் இருக்குது, மருத மரமும் இருக்குது. ரொம்ப விசேஷமானது. இது வந்துட்டு ஒரு எத்தனாயிரம் வருஷம் பழமையான கோயில்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்துட்டு இந்த மருத மரத்தோடைய பக்கத்தில் ஒரு குட்டி பிள்ளையார் இருக்கார். இவர் தான் பாஸ்போர்ட் பிள்ளையாராம். நான் தவறாக வந்து அதை காமிச்சிட்டேன். அதை வந்து நீங்கள் அவரையும் காமிச்சிருங்க. எனக்கு ஒரு ஆடியன்ஸ் பாஸ்போர்ட் பிள்ளையார். பாஸ்போர்ட் நினைச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும். பாஸ்போர்ட் நினைக்காது. இது அம்மா சொன்னது, அது மருத மரம். அம்மா சொன்ன கரெக்ட் பாருங்க. இந்த இடத்துல வந்து பேசினாலே கடவுள் வந்துட்டு ஒரு காவி வேட்டி அவங்கள வந்து இங்கே நிற்க வச்சு இதை வந்து கேட்டு அதை வந்து அவங்க மூலியமா சொல்லணும்னு ஒன்று இருக்கு. அந்த எல்லாம் சுத்தியாச்சு. இப்படி சுத்த சொல்றாரு. மருத மரம் கரெக்டாக சார், அது பாஸ்போர்ட் நேர். ஓகே, இன்னொன்று சார், அதை குறைக்கார். இல்லை சார், பாஸ்போர்ட் நகர் நினைச்சிங்கன்னா உச்சி போட்டு கும்பிட்டு பாஸ்போர்ட் நகர் பார்த்தீங்களா, நேரம் முழுவதும் இருக்காது. இதான் சார். நன்றி.